இது வந்து ஒரு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் உள்ளடக்குன எம்சிக்யூ ரெக்கார்டிங் ஒன்று அப்லோட் பண்ணிப்பேன். அதில் 33 வரைக்குமான கேள்வியோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திப்பேன். அந்த 34ல இருந்து 50 வரைக்குமான கேள்விக்குரிய ரெக்கார்டிங் தான் இது. அப்போ வந்து எம்சிக்யூ செய்யறது கஷ்டம், இல்லாட்டி வந்து சில சப்ஜெக்ட் வெள்ளங்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு எம்சிக்யூல உள்ள கேள்வியில எப்படி சரியான விடைய நீங்க செலக்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நான் நிறைய ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். தொண்டமானார் பேப்பர் அதே மாதிரி வேற மாடல் பேப்பர் அதையெல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறவங்க பேப்பர் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. பார்ட் டூவை ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க. எம்சிக்யூல எப்படி சரியான விடையை கண்டுபிடிக்கிறது, சில கஷ்டமான கேள்வியை ஸ்கிப் பண்ணாதீங்க, தேடி பாருங்க. சில கீவேர்ட்ஸ் மெயின் பண்ணி எப்படி நாங்கள் வந்து சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன டெக்னிக்ஸை நீங்க யோசிங்களா, ப்ராக்டிக்கலான விஷயங்களை யோசிச்சு பாருங்க. நான் மேல லாஸ்ட் ரெக்கார்டிங்ல சொல்லிப்பேன். சில விஷயங்கள் இப்போ உதாரணமா கேள்விக்கும் விலைக்கும் ஆஹ் விலைக்கும் இந்த நிகழ்ச்சியில விலைக்கும் வருமானத்து கொள்வனவாளர் உற்பத்தியாளர் வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பு வந்து நேர்க்கணியமா எதிர்க்கணியமா, அது நிகழ்ச்சி உள்ள கேள்வியா நிகழ்ச்சியற்ற கேள்வியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சிலதை நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிப்பேன். ஸோ தேவையான மாதிரி நீங்க உங்களுக்கு இலகுவான முறையை தேர்ந்தெடுத்து அந்த வழியில படிங்க. சும்மா நோட்ஸை மட்டும் மெயின் பண்ணிக்காதீங்க. நோட்ஸ் பிளஸ் ப்ராக்டிஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களை ஒரு பெர்ஃபெக்டான இடத்தை கொண்டு போகும். ஏன்னா ஏலவல்ங்கிறது வந்து ஜஸ்ட் பாஸ் மட்டும் இல்லை, செட் ஸ்கோரை பேஸ் பண்ணின ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அட்வான்ஸ் லெவல் அதுலேயும் எக்ஸாம் கிட்டையாக இருக்கிற உங்களுக்கு மிச்சமே எப்படியான ஒரு கன்செப்டில் நீங்கள் போகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரி, 34வது கேள்வியிலிருந்து பாருங்க. பொருளாதாரம் ஒன்றின் வர்த்தக சகட ஓட்டத்தினால் விளக்கப்படுவது தொடர்பில் நீர் தவறு என கருதும் விடையாது. பொருளாதார வர்த்தக சகட ஓட்டம்னு சொல்றது காலமாற்றத்துடன் இணைந்து மெய்யுற்பத்தியில் ஏற்படுகின்ற மாற்றம். உதாரணமா இப்போ மெய்யுற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும், அதே மாதிரி உச்சத்துக்கு வரும், திரும்ப பின்னடைவு வரும், மந்தம் வரும், திரும்ப அதிகரிக்கும், உச்சத்துக்கு வரும். இவ்வாறு வர்த்தக சகட ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி நிகழ்வுகள் இடம்பெறும். அப்போ வர்த்தக சகட ஓட்டம் தொடர்புல என்ன நடக்கும்? இது வந்து சாத்தியமான உற்பத்தி நாங்க எதிர்பார்க்கிறோம். இது வந்து எங்களோட உண்மையான உற்பத்தி, எங்களுக்கு உற்பத்தி இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ உண்மையான உற்பத்தி அதாவது மெய்யுற்பத்தி வந்து உத்தம உற்பத்தியோட ஒப்பிட்டு பார்க்கப்படுது. அப்போ வந்து இதுல தவறான விடையை கேட்டிக்குது. முதலாவது விடையை பாருங்க, மெய்யுற்பத்தியின் போக்கு உத்தம உற்பத்தியுடன் ஒப்பீடு செய்வதாக அமைகிறது. இது வந்து சரி. பொருளாதார பின்னடைவு மந்தம் செழிப்பு போன்ற நிலைகளை விளக்குகிறது. பின்னடைவு உற்பத்தி குறைகிறது, மந்தம் ஆக இழிவு புள்ளி, திரும்ப செழிப்புக்கு வருது, திரும்ப உச்சத்துக்கு வருது, இவ்வாறு நடக்குது. ஸோ இதுவும் சரி. மூணாவது மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் போக்கினை காலத்துடன் தொடர்புபடுத்தி விளக்குவதாக அமைகிறது. கால மாற்றத்துக்கு ஏற்பத்தான் உற்பத்தி மாறும். சில சந்தர்ப்பங்கள்ல வளங்கள் நல்லா கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி வந்து காலநிலை சாதகமானதா மாறும், சில டைம்ல பாதகமானதா மாறும். ஸோ கால மாற்றத்துடன் இணைந்து தான் இந்த உற்பத்தி நடவடிக்கை இடம்பெறுது. ஆகவே மூணாவதும் சரி. நாலாவது உண்மை உற்பத்தியில் ஏற்படுகின்ற தளம்பல் நிலையை விளக்குவதாக அமைகிறது. இது உண்மை உற்பத்தி. உண்மை உற்பத்தியில் ஏற்படுற தளம்பலை தான் நாங்க என்ன செய்யறோம்? வர்த்தக சகட ஓட்டம் மூலமாக விளக்குறோம். ஆகவே நாலாவதும் சரி. அஞ்சாவது வர்த்தக மாற்று வீத விளைவுகளை விளக்குகிறது. வர்த்தக மாற்று வீதத்துக்கும் வர்த்தக சகட ஓட்டத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆகவே தவறான கருத்து வந்து அஞ்சாவது விடு. 35வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது பொருளாதார மந்தத்துடன் தொடர்புடைய சரியான கூற்றாகும்? மந்தம் சொல்றது வளங்கள் பயன்படுத்தப்படாமைக்கிற நிலை. உற்பத்தியில எங்களுக்கு கிடைக்கிற வளங்கள் பயன்படுத்தப்படாமைக்கிற காலப்பகுதி மந்தம்னு சொல்லப்படுது. இந்த மந்த காலப்பகுதியில வளங்கள் பயன்படுத்தாமைக்கும், வளங்கள் வேலையின்மை நிலையில காணப்படும், ஊழியர்கள் வந்து வேலையின்மை நிலையில காணப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொருளாதார மந்தத்துல ஏற்படும். அப்போ பொருளாதார மந்தத்திட தொடர்பான சரியான கூற்று கேட்கிறான். மொத்த கேள்வியானது அதிகரித்து பொதுவிலை மட்டத்தை உயர்த்தும். மந்தத்துல மொத்த கேள்வி அதிகரிக்காது. சோ முதலாவது விட வரா. இரண்டாவது உயர்ந்த வேலையின்மை நிலவுவதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மிகவும் தாழ்வாக காணப்படும். உயர்ந்த வேலையின்மை அதாவது வளங்கள் உயர்வான மட்டத்துல பயன்படுத்தப்படாத நிலையில காணப்படும். வளங்கள் பயன்படுத்தப்படாத நிலை தான் மந்தம். சோ வளங்கள் பயன்படுத்தப்படாமைக்கும் மொத்த உற்பத்தி வந்து மிகவும் குறைவாக காணப்படும்.
மூணாவது உயர்ந்த மட்ட வேலையின்மை நிலவுவதுடன் மொத்த சில்லறை வியாபார நடவடிக்கை உயர்ந்த மட்டத்தில் காணப்படும். வியாபாரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா உற்பத்தி இல்லையா. ஸோ மூணாவது விடயம் வராது. நாலாவது உயர்ந்த மட்ட வேலை வாய்ப்புகள் காணப்படுவதுடன், இல்ல வேலை வாய்ப்பு காணப்படாது, ஆகவே நாலாவதும் வராது. அரசின் வருமானம் உயர்வாயிருப்பதுடன் மொத்த செலவினங்கள் தாழ்வாக காணப்படும். உற்பத்தி இல்லாமைக்கும் போது எப்படி வரி வருமானம் உயரும்? So, அஞ்சாவதும் வராது. அப்போ வந்து சரியான கூற்று ரெண்டாவது விட. 36வது கேள்வியை பாருங்க. பருத்தி பஞ்சு உற்பத்தியாளர் ஒருவர் தனது பருத்தி பஞ்சை நூல் உற்பத்தியாளர் ஒருவருக்கு 10,000 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப இது வந்து ஒரு பல்கணிப்பீட்டு பிரச்சனையில நீங்க படிச்சுப்பீங்க. இறுதி உற்பத்தி பெறுமதி முறை, அதே மாதிரி கூட்டப்பட்ட பெறுமதி முறை அப்படின்னு சொல்லி ரெண்டு தேசிய கணக்கீடு பாடத்துல வருது. அப்போ வந்து இதுல பல்கணிப்பீட்டு அந்த சம்பந்தமான ஒண்ணுல தான் கூட்டப்பட்ட பெறுமதி கேட்டிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கேள்வியை வாசிச்சா, பருத்தி பஞ்சு உற்பத்தியாளர் ஒருவர் தனது பருத்தி பஞ்சை நூல் உற்பத்தியாளர் ஒருவருக்கு 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். இதை நாங்க சார்ட்டா போட்டோமா இருந்தா, பஞ்சு இதுல உற்பத்தி பெறுமதி, இடைநிலை நுகர்வு அல்லது இடைநிலை உள்ளீடு, அடுத்தது கூட்டப்பட்ட பெறுமதி. இதுல உற்பத்தி பெறுமதி பஞ்சுக்கு தந்துக்கிறாங்க 10,000, இடைநிலை பெறுமதி எதுவுமே இல்லை. சோ கூட்டப்பட்ட பெறுமதியும் 10,000 வரும். நூல் உற்பத்தியாளர் அதனை துணி உற்பத்தியாளருக்கு 12,000 ரூபாய்க்கு விற்றார். அப்போ வந்து நூல்ட பெறுமதி வருது 12,000. இதுல இடைநிலை பெறுமதியா, இடைநிலை உள்ளிட்ட பெறுமதியா அந்த பஞ்சிட உள்ள 10,000 என்னாகுது. உண்மையான இதோட நூல்ட பெறுமதி 2,000. மூணாவது துணி உற்பத்தியாளர் அதனை ஆடை உற்பத்தியாளர் ஒருவருக்கு 15,000 ரூபாய்க்கு விற்றார். அப்போ வந்து துணியிட பெறுமதி 15,000, அதுல இந்த நூல்ட 12,000 விற்குது. அப்போ உண்மையான கூட்டப்பட்ட பெறுமதி 3,000. ஆடை உற்பத்தியாளர் அதனை ஆடையாக மாற்றி நுகர்வோருக்கு 20,000 ரூபாய்க்கு விற்றார். அப்ப ஆடையிட பெறுமதி 20,000 ரூபாய். இதுல இடையீட்டு பெறுமதி 15 இருக்குது. சோ அதை கழிச்சமாய்ந்தா 5,000 ரூபாய் கூட்டப்பட்ட பெறுமதி. இதுல இறுதி பெறுமதியை நாங்க எடுப்போம். அதாவது ஆடையிட இறுதி பெறுமதியான அந்த 20,000 ரூபாவை, இப்படி இல்லாட்டி மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி 10, 12, 13, 15, 5, 20. சோ இந்த கூட்டப்பட்ட பெறுமதியும் இறுதி உற்பத்தி பெறுமதியும் சமனாக வரும். ஆனா இங்க கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, இதன்படி நூல் உற்பத்தியாளர் ஆடை உற்பத்தியாளரால் உருவாக்கப்பட்ட மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி. நூல் உற்பத்தியாளரால் உருவாக்கப்பட்ட கூட்டப்பட்ட பெறுமதி 2,000, ஆடை உற்பத்தியாளரால உருவாக்கப்பட்ட கூட்டப்பட்ட பெறுமதி 5,000. ஆகவே 5ம் 2ம் 7,000 இந்த கூட்டப்பட்ட பெறுமதியில விடும். இது வந்து நான் தேசிய கணக்கீடு ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிப்பேன். அதுல பல்கணிப்பீட்டு பிரச்சனை இல்லை, இதே தரவை வச்சு, அதாவது இந்த டேட்டா மட்டும் வித்தியாசமா இதே அமௌண்ட்டை வச்சு எக்ஸாம்பிள் காட்டப்பட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி போடணும், அதுல இந்த என்ன ஆன்சர் எடுக்கணும், இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை கேட்கிறாங்களோ அதுல கூட்டப்பட்ட பெறுமதியை மட்டும் எடுப்பீங்க. அப்போ இங்க கேட்கிறது நூல் உற்பத்தியாளர்ன்றதும் ஆடை உற்பத்தியாளர்ன்றதும். ஸோ 5,000ம் 2,000ம் 7,000 மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி. 37வது கேள்வி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கூட்டப்பட்ட பெறுமதியில் 2021 அதிக பங்களிப்பை வழங்கிய துறையாக அமைவது எது? இது வந்து சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ல உள்ள தரவை வச்சு அரசு துறை, வீட்டுத்துறை மற்றும் வீட்டுத்துறை சேவை வழங்கும் லாப நோக்கமற்ற நிறுவனம், நிதி கூட்டுத்தாபனம், நிதியல்லா கூட்டுத்தாபனம், கைத்தொழில் மற்றும் சேவை நிறுவனம். ஸோ இதுக்கு ஆன்சரை டிரெக்டா சொல்றேன். வீட்டுத்துறை மற்றும் வீட்டுத்துறைக்கு சேவை வழங்கும் லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் இதுக்கு வரும். 38வது கேள்வியை பாருங்க. பொருளாதாரம் ஒன்றின் தரவுகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. இறுதி நுகர்வு செலவு. இந்த இறுதி நுகர்வு செலவுல தனியார் நுகர்வு செலவான சியும் அரசு நுகர்வு செலவான ஜியும் உள்ளடக்கப்பட்டு 4,500 தந்திக்குது. பெறுமதி மாற்றம் 1,000, இருப்பு மாற்றம் 1,500. இதெல்லாம் அதாவது மூலதனத்திட பிரிவுகள். முதலீட்டிட மூலதனத்திட இல்ல, முதலீட்டிட பிரிவுகள். ஐட பிரிவுகள் தான் மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனமாக்கம். இதுவும் ஐட பிரிவு. அதாவது நான் சொல்லிக்கிறேன், மொத்த உள்நாட்டு மூலதனமாக்கம். நீங்க அந்த ரெக்கார்டிங் இப்ப இது பாருங்க. மொத்த உள்நாட்டு மூலதனமாக்கம் அல்லது
இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு. இது வந்து மூணு கேட்டகரியா பிரியுது. மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனவாக்கம், இருப்பு மாற்றம், பெறுமதி மாற்றம். அப்ப இது மூணுமே உள்ளுக்க வருது. அடுத்தது மானியம் கழித்த வரி. இது வந்து கோடு வராது. மானியம் கழித்த வரி 600. தேறிய ஏற்றுமதி 800. இது தேறிய ஏற்றுமதி NX. வேளாண்மை மற்றும் பணிகள் கூட்டிய பெறுமதி 5200 தந்திக்கிறான். இப்போ இதுல கேட்டிக்கிற கேள்வி, தரவுகளின் அடிப்படையில் கைத்தொழில் உற்பத்திகளில் கூட்டப்பட்ட பெறுமதியை கேட்டிக்கிறாங்க. கைத்தொழில உற்பத்தியிட கூட்டப்பட்ட பெறுமதி. அப்ப எங்களுக்கு தெரியும் விவசாயம், கைத்தொழில், சேவை. இது மூணும் சேர்ந்தது. விவசாயம், கைத்தொழில், சேவை. இது மூணும் சேர்ந்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இன்னொரு முறையும் மிக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தி காண்றதுக்கு. C பிளஸ் I பிளஸ் G பிளஸ் NX. அப்ப எங்களுக்கு இந்த ஜிடிபி காண்றதுக்குரிய CIGNX 4 டேட்டாவும் இருக்குது. ஸோ சியும் ஜியும் சேர்ந்து 4500 தந்திக்கிறாங்க. 4500. 1500, 1000, 2500, 2500, 4000, 6500. ஜி NX தந்திக்குது 800. 4500, 6500, 11,000, 11,800 ஜிடிபி. இந்த 11,800ல இருந்து இது உள்ள வரி உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஸோ மானியம் கழித்த வரியை நாங்க கழிப்போம் 600. அப்போ 11,200. இந்த 11,200 மொத்த பெறுமதியா இருக்குது. இந்த 11,200ல எங்களுக்கு வேளாண்மை மற்றும் பணிகளோட கூட்டப்பட்ட பெறுமதி, அதாவது விவசாயத்திடையும் சேவையிடதும் உள்ள பணியிட சேவை கூட்டப்பட்ட பெறுமதி தந்திக்கிறாங்க 5,200. அப்போ அதை கழிச்சமாய்ந்தா எங்களுக்கு கைத்தொழில பெறுமதி வரும். ஸோ 11,200ல இருந்து 5,200 கழிச்சா 6,000 கைத்தொழில் உற்பத்தியிட கூட்டப்பட்ட பெறுமதி. 39வது கேள்வி, பொருளாதாரம் ஒன்றின் தேசிய கணக்கீட்டினுள் அடங்காததும் குடித்தன வருமானம், அதாவது வீட்டுத்துறை வருமானத்துல உள்ளடக்குவதுமான விடயம் பின்வருமானவற்றுள் எது? இதுல வீட்டுத்துறைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப வீட்டுத்துறைக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சில விஷயங்கள் நான் சொல்றேன். தேறிய வெளிநாட்டு தனியார் மாற்றல், இதுவும் நீங்க நோட்ஸ்ல போய் இது பாருங்க. தேறிய வெளிநாட்டு தனியார் மாற்றல், ஓய்வூதியம், அரச கடனுக்காக வீட்டுத்துறைக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, வீட்டுத்துறைக்கு கிடைக்கக்கூடிய ஏனைய மானியங்கள், அது உதவுத்தொகைகள் ஏதாவது கிடைக்குமா இருந்தா இது எல்லாமே குடித்தன வருமானத்துல உள்ளடக்கப்படும். உள்ளடக்கப்படாத விஷயங்கள் வந்து நிலையான மூலதன நுகர்வு, பகிரப்படாத கம்பெனி லாபம், கம்பெனி வரி, சமூக பாதுகாப்புக்காக பங்களிப்பு நிதி, அரசாங்க சொத்து வருமானம், இது எல்லாமே உள்ளடக்கப்படாது. தேறிய தொழிற்பாட்டு மிக இதெல்லாம் வந்து உள்ளடக்கப்படாது. அவ தேசிய கணக்கீட்டில் அடங்காததும் குடித்தன வருமானத்தில் உள்ளடங்குவதுமானது ஊனமடைந்த படையினருக்கான உணவுத்தொகை. ஏண்டா இது வந்து ஒரு வீட்டுத்துறையினருக்கு கிடைக்கும் ஏனைய மானியமாக கருதப்படுது. அவங்க வந்து ஒரு வீட்டுத்துறை. ஸோ இந்த கம்பெனி வருமான வரி, பகிரப்படாத லாபம், பங்கி லாபம், இதெல்லாம் வந்து வீட்டுத்துறைக்கு கிடைக்காத வருமானம். 40வது கேள்வி, தரப்பட்ட ஒரு வருட கால பகுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1200 பில்லியன் ரூபாவாகவும் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1000 பில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்ட நிலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி யாது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கிட சமன்பாடு நிலையான நடைமுறை விலை ஜிடிபியின் கீழ். நடைமுறை விலைக்கு இன்னொரு பெயர் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கீழ் நிலையான விலை ஜிடிபி. நிலையான விலை மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தர 100. தரப்பட்ட ஒரு வருட காலப்பகுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1200 பில்லியன் ரூபாவாகவும் ஒரு வருட காலப்பகுதியில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப தரப்பட்ட காலப்பகுதியில அப்ப அது நடைமுறை விலை ஜிடிபி. ஸோ அது 1200. மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிலையான விலையிலான ஜிடிபி தந்துக்கிறாங்க 1000 தர
100. சுருக்குனா 120 வீதம். 120 மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியா வரும். வீதம் இல்ல, 120 மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. ஒரு நாட்டின் தேறிய கணக்கு அப்ப 40வதுக்கு 3வது விட. இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்க இல்லை, இல்லாட்டி சந்தேகம், ஏதாவது தெளிவுபடுத்தல் வேணுமா இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி போடுங்க. அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க என்னையோட கண்டெக்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்காமைக்குமா இருந்தா, நான் விளக்கப்படுத்தினத்துல உங்களுக்கு விளங்காமைக்குமா இருந்தா அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இது விளங்க இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் திரும்ப விளக்கப்படுத்து. 41வது, ஒரு நாட்டின் தேறிய கணக்கு தொடர்பான விவரங்கள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. இதுல அரச நுகர்வு தந்திக்கிறாங்க ஜி, தனியார் நுகர்வு தந்திக்கிறாங்க சி, மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கம். இதுல நீங்க கவனிக்கணும், மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனவாக்கம்ங்கிறது மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கத்துல ஒரு பிரிவு. இந்த மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கம்ங்கிறது கொமனானது ஐ. இந்த மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கம் தான் 3ஆ பிரியுது. மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனவாக்கம், இருப்புகளின் மாற்றம், பெறுமதி மாற்றம், மேல நான் சொன்ன மாதிரி. இது பொருட்கள் சேவைகளின் இறக்குமதி எம், பொருட்கள் சேவைகள் ஏற்றுமதி எக்ஸ், இது நிலையான மூலதன நுகர்வு தேய். இதுல கேட்டீங்கன்னா, மேலே தரப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நாட்டின் மூலவள பயன்பாடு எவ்வளவாக காணப்படும். மூலவள பயன்பாடு மூலவள பயன்பாடோட சமன்பாடு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ். இது 4 தான் மூலவள பயன்பாட்டோட சமன்பாடு. அப்ப சி 8000, ஐ சி 14,000, சி 14,000, ஐ 6,000, ஜி 8,000, எக்ஸ் 7,000. இதனாலையும் கூட்டினா 14 6 20, 28 7 35,000. 4வது விட. 42வது கேள்வியை பாருங்க. பொருளாதாரம் ஒன்றினது வருமானம் மற்றும் செலவு சுற்றோட்டங்களில் இருந்தான வெளிப்பாய்ச்சலின் கூறாக கருதப்படக்கூடியது எது? வெளிப்பாய்ச்சல் எஸ் டி எம். இது 3 தான் வெளிப்பாய்ச்சல். இது வெளிப்பாய்ச்சல். உட்பாய்ச்சல் ஐ ஜி எக்ஸ். இது உட்பாய்ச்சல். அரசின் நுகர்வு செலவு இது உள்ளுக்க வராது. முதலீட்டு செலவு உட்பாய்ச்சல். தேறிய ஏற்றுமதி. அப்ப தேறிய ஏற்றுமதின்னு சொல்லும்போது இந்த என் இங்க போயிட்டு கழிப்படுது. கழிப்பட்டா தான் எக்ஸ் மைனஸ் எம் வந்தா தான் என்எக்ஸ் வரப்போகுது. ஸோ அது ஒரு உட்பாய்ச்சல் வராது. அரசின் தேறிய வரி. தேறிய வரின்னு சொல்லும் போது ஜி இங்க வந்து கழிக்குது. டி மைனஸ் ஜி. ஸோ தேறிய வரி வந்து ஒரு வெளிப்பாய்ச்சல். பொருட்கள் சேவைகளுக்கான ஏற்றுமதி வருமானம் எக்ஸ்போர்ட், இது ஒரு உட்பாய்ச்சல். அப்ப 4வது விட சரியான விட. 43வது கேள்வி. பொருளாதாரம் ஒன்றினது நுகர்வு சார்பு சி சமன் 400 சக 0.8 வைடி என தரப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மையானதாக காணப்படும். இதுல பாருங்க, தந்திக்கிறாங்க எல்லா செலவிடத்தக்க வருமானத்திலும் சராசரி நுகர்வு நாட்டம் எல்லை நுகர்வு நாட்ட பெறுமதிக்கு சமனாக காணப்படும். இப்ப எல்லை நுகர்வு நாட்டத்தில பெறுமதி வந்து 0.8ன்னு தந்திக்கிறாங்க எங்களுக்கு. 0.8 இது தானே எம்பிசி. இந்த 0.8 எம்பிசி. சராசரி நுகர்வு நாட்டத்துல பெறுமதிக்கு எல்லா செலவினத்துக்கு வருமானத்திலையும் சமனாக காணப்படுமா. சும்மா நாம ஒரு 3 டேட்டாவை எடுத்து பார்த்தோமா இருந்தா வைடி சி 1000, 2000, 3000. 1000 ரூபாய்க்கும் போது சி 1000 தர 0.8 800. 800ம் 400ம் 1200 சி. 2000 போட்டீங்களா இருந்தா 2000 தர 0.8 1600ம் 400ம் 1600ம் 400ம் 2000 வைடி. 3000 போட்டா 2400ம் 400ம் 2800. அப்ப இங்க 800 டிஃப்ரெண்ட் ஆகுது சி. இங்கேயும் 800 டிஃப்ரெண்ட் ஆகுது சி. இங்க 1000 டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்ப இதை வச்சு எம்பிசி உங்களுக்கு விளங்கும் 0.8 டெல்டா சி இன்கிள் டெல்டா வைடி. அப்ப 0.8. அப்ப எல்லா செலவிடத்தக்க வருமானத்திலும் சராசரி நுகர்வு நாட்டம். சராசரி நுகர்வு நாட்டம்ங்கிறது ஏபிசி
ஏபிசிங்கிறது சியின் கீழ் வைடி. சியின் கீழ் வைடி. அப்ப 1200 ஆயிரத்தால பிரிச்சா இங்க 1.2 வருது. 2000 பிரிச்சா இல்ல. இங்க 2800 3000 பிரிச்சா 0.93 அப்படி வருது. அப்ப எல்லா செலவிடத்தக்க வருமானத்திலும் சராசரி நுகர்வு நாட்டம் எல்லை நுகர்வு நாட்டத்திட சமனாக காணப்படுங்கிறது பிழை. இரண்டாவது, செலவிடத்தக்க வருமானம் அதிகரிக்கும் போது எல்லை நுகர்வு நாட்டத்தின் பெறுமதி வீழ்ச்சியடையும். இதுவும் பிழை. செலவிடத்தக்க வருமானம் கூடினாலும் எல்லை நுகர்வு நாட்டத்திட பெறுமதி என்ன செய்யாது, மாறாது. 0.8 தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். மூணாவது, செலவிடத்தக்க வருமானம் 5000 மில்லியன் ரூபாவாக ஆகும் போது, அப்ப 5000க்கு நாங்க போட்டு பார்த்தா 5000 மில்லியன் ரூபாய் ஆகும் போது சராசரி நுகர்வு நாட்ட பெறுமதியும் எல்லை நுகர்வு நாட்ட பெறுமதியும் சமனாக காணப்படும். அப்ப 5000 ஆயிக்கும் போது நுகர்வு எவ்வளவு காணப்படும், 4000. 0.8 தர 5000னா 4000. அப்ப 4000 பிளஸ் 400 சி 4400. அப்ப சியின் கீழ் வைடி. அப்ப 4400 5000தால பிரிச்சிங்களா இருந்தா 0.88 வருது. அப்போ 0.8 எம்பிசி. இது 0.8 ஒரு முழுத்தானமா நிறைவடையுது. ஆனா இங்க என்ன நடக்குது, 0.888 போகுது. 4400 5000தால பிரிச்சிங்களா 0.88 0.88 அவ்வளவுதான். ஆனாலும் இங்க சமன் இல்லை. அடுத்த ஆப்ஷனை வாசிச்சு பார்ப்போம். நாலாவது, செலவிடத்தக்க வருமானம் 5000 மில்லியன் ரூபாவானது 8000 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும் போது சராசரி நுகர்வு நாட்ட பெறுமதி வீழ்ச்சியடையும். அப்ப 5000 உள்ளது 8000 ஆகும் போது சராசரி நுகர்வு நாட்ட பெறுமதி வீழ்ச்சி அடையும் சொல்றாங்க. அப்ப 8000த்துல ஏபிசி எவ்வளவு வைக்குதுன்னு பார்த்தா 8000 தர 0.8 6400 6400 400 6800. அப்ப 6800 கீழ் 6800 கீழ் 8000 பிரிச்சா 0.85. அப்ப 5000 இருக்கும் போது 0.88 ஆயிருந்தது. 8000 ஆகும் போது 0.85 ஆயிக்குது. ஸோ செலவிடத்தக்க வருமானம் 5000 இருந்து 8000 அதிகரிக்கும் போது சராசரி நுகர்வு நாட்ட பெறுமதி என்ன செய்யுது, வீழ்ச்சி அடையுது. இது சரி. அஞ்சாவது, செலவிடத்தக்க வருமானம் 8000 மில்லியன் ரூபாவிலிருந்து 10,000 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும் போது சராசரி நுகர்வு நாட்டம் எல்லை நுகர்வு நாட்ட பெறுமதி இரண்டும் வீழ்ச்சி அடையும். இல்ல, எல்லை நுகர்வு நாட்டம்ங்கிறது மாறாமத்தான் இருக்கும். இந்த விடையை நாங்க பார்க்கவும் தேவையில்லை. அஞ்சாவது விட. அப்ப 43வதுக்கு சரியான விட 4வது விட. 44வது கேள்வியை பாருங்க. பொருளாதாரம் ஒன்றின் செலவிடத்தக்க வருமானம் 9000 இருந்து 12,000 ரூபாவாக அதிகரித்த போது நுகர்வு செலவு 7300 ரூபாவில் இருந்து 9400 ரூபாவாக அதிகரித்தால் சேமிப்பு சார்பு கேட்கிறாங்க. அப்ப இங்க தந்திக்கிறது எங்களுக்கு நுகர்வும் செலவிடத்தக்க வருமானம். அப்ப வைடி 9000 12,000 9000 ஆயிக்கும் போது நுகர்வு சார்பு 7300 தந்திக்கிறாங்க. சேமிப்பு இந்த நுகர்வு அதே மாதிரி 12,000 ஆயிக்கும் போது 9400 தந்திக்கிறான். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சீட சார்பை கண்டுபிடிப்போம். சீட சார்புக்கு சி ஈக்குவல் ஏ பிளஸ் பிஒய். ஃபர்ஸ்ட்டுக்கு பியை கண்டுபிடிப்பீங்க. டெல்டா சிக்கு டெல்டா வைடி. அப்ப டெல்டா சி 7300ல 9400ல இந்த 7300 கழிச்சிங்களாக இருந்தால் 2100. 2100 கீழ் 9000 12,000 12,000 9000 கழிச்சா 3000. ஸோ 2100 3000தால பிரிச்சா 0.7 வருது. இப்ப ஏய கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு டேட்டாவை நாங்க யூஸ் பண்ணுவோம். சீட 7300 சமன் ஏ சக
0.7 தர 9,000. 7,300 சக ஏ சக 0.7 தர 9,000 2,100. ஆகவே ஏ சமன் சரி பாருங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்பிசியை கண்டுபிடிப்பீங்க 0.7. அப்போ சி ஈக்குவல் ஏ பிளஸ் பிஒய். அப்போ இதுல 0.7 தர 9,000 2,100 இல்ல, இது பெருக்கணக்குன்னு 6,300. 7 9 63. நான் இதை 3 7 21 போட்டேன். இது வந்து 7 9 6,300. ஸோ இது இங்க வந்து கழிப்படும். 7,300ல இந்த 6,300 கழிச்சா 1000. ஸோ சீட ஈக்குவேஷன் சி ஈக்குவல் 1000 சக 0.7 வைடி. இதோட ஒப்போசிட் தான் எஸ்ட. ஸோ எஸ் ஈக்குவல் -1000 சக 0.3 வைடி. -1000 சக 0.3 வைடி. இல்லாட்டி நீங்க இதுல இருந்து எஸ் கண்டுபிடிச்சும் நீங்க கண்டுபிடிக்கலாம். 7,300. ஸோ வைடி 9,000, சி 7,300 போனா எஸ் வந்து 1,700 வரப்போகுது. இங்க 12,000ல இங்க 9,400 போனா 600, 2,600 வரப்போகுது. ஸோ அதை வச்சும் நீங்க வந்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலும். அடுத்து 45வது கேள்வியை பாருங்க. தேசிய கணக்கீடு தொடர்பான தரவுகளுள் தேசிய கணக்கீடு தொடர்பான தகவல்கள் பின்வரும் அட்டவணை மூலம் தரப்பட்டுள்ளது. பாருங்க, இதுல வருடம் தந்திக்கிறாங்க. முதலாம் வருடம், 2ஆம் வருடம். சேமிப்பு 400 900. செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம் தந்திக்கு 2,000 4,000. 3ஆம் வருடத்தில் அரசாங்க செலவில் அதாவது ஜி ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக செலவிடத்தக்க வருமானம் 2,000 மில்லியன் அதிகரித்தது. அப்ப டெல்டா ஜில ஏற்பட்ட அதிகரிப்பால டெல்டா வைல எவ்வளவு அதிகரிப்பு ஏற்பட்டுக்குதாம், 2,000 அதிகரிப்புன்னு ஏற்பட்டுக்குதாம். ஏனையவை நிலையில் மாறா இருக்கும் நிலையில் அரசாங்க செலவில் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு, இந்த டெல்டா ஜியில் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறோம். ஸோ இதுக்கு பெருக்கி யூஸ் பண்ணணும். நாங்க பெருக்கியிட சமன்பாடு தெரியும் எங்களுக்கு. 1 கீழ் MPS. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து பெருக்கியிட சமன்பாடு என்ன, கேஜி ஈக்குவல் 1 கீழ் MPS. அப்ப 1 கீழ் MPSனா MPS ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. MPSக்கு டெல்டா எஸ் கீழ் டெல்டா ஒய். டெல்டா எஸ் இங்க தந்திக்கிறாங்க 900ம் 400ம் 900ம். ஸோ 900ல இருந்து 400 கழிச்சா டெல்டா எஸ் 500. டெல்டா ஒய் 4,000ல இருந்து 2,000 கழிச்சா 2,000. ஆகவே 500 கீழ் 2,000 0.25. இப்ப 1 கீழ் 0.25 கேஜியை கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ 1 கீழ் 0.25 4. அப்ப என்ன கேட்டிக்கிறாங்க, அரசாங்க செலவில் ஏற்பட்ட அதிகரிப்பு யாது. இப்ப டெல்டா ஒய் சமன் கேஜி தர டெல்டா ஜி. டெல்டா ஒய் 2,000, கேஜி 4 டெல்டா ஜி எத்தனை 500. 45வதுக்கு 3வது விட. 46வது கேள்வியை பாருங்க. கீழ்வரும் இரு வரைபடங்கள் நுகர்வு கோடு C-யிலிருந்து C1 ஆக மாற்றமடையும் விதத்தை காட்டுகிறது. இதுல வந்து 2 வகையான கிராஃப் தந்திக்கிறாங்க. இந்த 2 வகையான கிராஃப் என்னன்னா, இது தன்னிச்சையான நுகர்வு மாற்றம் அடைகிறது அழைப்படுறது. அதாவது இந்த பெறுமதியிலிருந்து நாங்க வரைகிறோம், இதை ஏய வரையும். ஸோ ஏ தன்னிச்சையான பெறுமதி மாற்றம் காரணமாக நடைபெறுது. அப்ப இங்க வந்து எம்பிசியில எந்த விதமான மாற்றமும் நடக்க இல்லை. அதனால எம்பிசியில மாற்றம் நடக்காததால பெருக்கியிலையும் எந்த விதமான மாற்றமும் நடக்காது. எம்பிசி அதே அமௌண்ட்ல வரும்போது பெருக்கியிலையும் எந்த விதமான மாற்றமும் நடக்காது.
ஸோ எம்பிசி மாறாது, பெருக்கியும் மாறாது. எம்பிசி மாறாது, பெருக்கியும் மாறாது. இந்த கிராஃப் வந்து ரெண்டாவது கிராஃப் ஏ வந்து மாற இல்லை. அப்ப கிராஃப் மூவ் ஆகிக்குதுன்னு சொன்னா எம்பிசியில ஒரு மாற்றம் நடந்துக்குது. அப்ப சில இருந்து C1ன்னு சொல்லும் போது எம்பிசி என்ன நடந்துக்குது, அதிகரிப்புன்னு ஏற்பட்டிக்குது, மேல நகர்ந்துக்குது வலது மேல் பக்கமாக. அப்போ வந்து எம்பிசியில ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டிக்குது. எம்பிசி அதிகரிக்கும் போது பெருக்கியும் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப மூணாவது விட 46வதுக்கு மூணாவது விட. எம்பிசி கூடும்போது எப்படி பெருக்கி கூடும்னு சொல்றோம் பாருங்க. உதாரணமா பெருக்கி நாங்க காணும் போது ஒன்னின் கீழ் எம்பிஎஸ்ன்னு தான் செய்யறோம். அப்ப எம்பிசி ஃபர்ஸ்ட்டுக்கு சைபத்தசம் சைபத்தசம் ரெண்டு ஈக்குதுன்னு வைங்களேன். சைபத்தசம் ரெண்டுல இருந்து எம்பிசி சைபத்தசம் அஞ்சு ஆகிக்குது. அப்ப சைபத்தசம் ரெண்டு ஈக்கும் போது எம்பிஎஸ் சைபத்தசம் எட்டு ஆயிக்கும். ஸோ ஒன்னின் கீழ் சைபத்தசம் எட்டுன்னு வரும்போது ஒன்னு சைபத்தசம் எட்டால பிரிச்சா 1.25 வரப்போகுது. 1.25 பெருக்கி அதுக்கப்புறம் சைபத்தசம் அஞ்சாக்கும் போது ஒன்னின் கீழ் சைபத்தசம் அஞ்சு எம்பிஎஸ் வருது. ஸோ 2.2. அப்போ வந்து பெருக்கி என்ன செய்யும், எம்பிசி அதிகரிக்கும் போது பெருக்கியும் அதிகரிக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு இப்படி டவுட் வர டக்குண்டு நீங்க அதோட எக்ஸாம்பிள போட்டு பார்த்து ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. 47வது கேள்வியை பாருங்க. நுகர்வு சார்பு வலை 45 பகை கோட்டுக்கு கீழே காணப்படும் போது வீட்டுத்திரை. நாங்க வந்து நார்மலா ஒரு கிராஃப் வரையும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு 45 பகை கிராஃப் ஒன்ன வரைஞ்சிட்டு இந்த சி கிராஃபை வரையும். இதுல என்ன கேக்குறாங்கண்டா 45 பாகை கோட்டுக்கு கீழே காணப்படும் போது இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல வையும் சியும் சமனாக காணப்படுது. இந்த இடத்துல வை கீழே இருக்குது, சி வந்து மேலே இருக்குது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வை மேலே இருக்குது, சி கீழே இருக்குது. ஸோ கிடைக்கிற வருமானத்தை விட நாங்க என்ன செய்யறோம், நுகர்வுக்கு குறைவாக செலவழிக்கிறோம். அதுதான் கான்செப்ட். அப்ப செலவிடத்தக்க வருமானம் முழுவதையும் நுகர்வுக்காக செலவழிக்கிறாரு பிள்ளை, செலவிடத்தக்க வருமானத்தை காட்டிலும் கூடுதலாக செய்யறாரும் பிள்ளை. ஏன்னா இந்த இடத்தை தானே கேட்கிறாங்க, இந்த இடத்த கேட்கிறாங்க. அப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம், குறைவாகத்தான் நுகர்வுக்காக செலவழிக்கிறோம். வருமானம் முழுவதையும் சேமிக்கிறாங்க இல்ல, கொஞ்சத்தை யூஸ் பண்றாங்க. எவ்விதமான சேமிப்பிலும் ஈடுபட மாட்டார். இதுவும் இல்ல, செலவிடத்தக்க வருமானத்துல ஒரு பகுதி என்ன செய்வாங்க, சேமிப்பாங்க. ஏன், கொஞ்சத்தை தான் நுகர்வு செய்யறாங்க. சோ மீதி என்ன செய்வாங்க, சேமிப்பாங்க. ஆகவே 47வதுக்கு அஞ்சாவது விடை. 48வது கேள்வி. அரசு துறையற்ற எளிய பொருளாதாரம் ஒன்றின் வருமானம் பூஜ்ஜியமாக உள்ள போது நுகர்ச்சி 450. அப்ப வருமானம் பூஜ்ஜியமாக உள்ள போது நுகர்ச்சி 450ன்னு சொன்னா இது என்ன நுகர்வு, தன்னிச்சையான நுகர்வு. வருமானம் 1000 ரூபாவால் அதிகரிக்கும் போது சேமிப்பு 200 மில்லியன் அதிகரிக்குது. அப்ப எங்களுக்கு ரெண்டு டேட்டா தந்திக்கிறாங்க. டெல்டா பை 1000, டெல்டா எஸ் 200. சமநிலை வருமான மட்டம் 6000 பில்லியன் காணப்படுவதாகவும் கருதுகிறார். இதனை நிறை தொழில் மட்ட நிலையாகிய 10,000 மில்லியனாக மாற்றி அமைப்பதற்கு இப்ப வருமானம் எவ்வளவு விக்குதான், 6000 விக்குதான். இத நாங்க 10,000-ஆ மாத்துறதுக்கு, இந்த வருமானத்தை 10,000-ஆ மாத்துறதுக்கு முதலீட்டை எவ்வாறு மாற்றணும்னு கேட்கிறாங்க. அதாவது டெல்டா ஐய எவ்வளவு மாத்தணும்னு கேட்கிறாங்க. இதுவும் பெருக்கியோட சம்பந்தமான கேள்வி. அப்ப பேசிக்கா நீங்க வந்து இப்படி தந்திக்கிற டேட்டா எழுதி எடுத்தீங்கன்னா ஓகே. இப்ப தன்னிச்சையான நுகர்வு தந்திக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு டெல்டா ஐக்குரிய டேட்டாவை பின்னால இருந்து கொண்டுட்டு போவோம். ஸோ டெல்டா ஐக்குரிய டேட்டா எங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட்டுக்கு கேஐ பெருக்கி தேவை. கேஐட சமன்பாடு ஒன்னின் கீழ் எம்பிஎஸ். இந்த எம்பிஎஸ்க்குரிய டேட்டா டெல்டா எஸும் டெல்டா வையும் தந்திக்குது. அப்ப டெல்டா எஸ் 200, டெல்டா ஐ டெல்டா வை 1000டா ஒன்னின் கீழ் 5. அப்ப 1 5ஆல பிரிச்சா 0.2. அப்போ ஒன்னின் கீழ் எம்பிஎஸ் 0.2டா பெருக்கி வரப்போகுது எங்களுக்கு 5. 6000-ஆக உள்ளதை 10,000 ரூபாவாக்கணும்டா டெல்டா வை சமன் கே ஐ தர டெல்டா ஐ. டெல்டா வை 6000-ஆக உள்ளதை 10,000-ஆக ஆக்கணும்டா டெல்டா வை எத்தனை, 4000 சமன் கேஐ நாங்க கண்டுபிடிச்சோம் 5. கேட்டிக்கிற கேள்வி டெல்டா ஐ. ஸோ 5000-த்தை 4000-த்தை 5ஆல பிரிச்சா ஐ வந்து 800 வரப்போகுது.
49வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது மொத்த கேள்வியில் மிகப்பெரிய அதிகரிப்பை ஏற்படுத்தும்? மொத்த கேள்வியில அதிகரிப்பை ஏற்படுத்துறது வந்து சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். இது நாலுல ஏற்படுற அதிகரிப்பு தான் மெயினா மொத்த கேள்வியில அதிகரிப்பை ஏற்படுத்தும். இது இல்லாம மக்கள்கிட்ட கையில இருக்கிற பண நிரம்பல் அளவு கூடும் போது, வட்டி வீதம் குறையும் போது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லையும் மொத்த கேள்வி அதிகரிக்கும். அப்ப ஏடியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏடி ஈக்குவல் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ்ல ஏற்படுற தேறிய அதிகரிப்பால மொத்த கேள்வி அதிகரிப்பு ஏற்படும். அப்ப வரிகளில் ஏற்படும் 100 மில்லியன் அதிகரிப்பு, வரி கூடும் போது கேள்வி என்ன செய்யும்? குறையும். வரிகளில் ஏற்படும் 100 மில்லியன் வீழ்ச்சி, இது மொத்த கேள்வியில் அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப தொடர்ந்துள்ள விடையை நாங்க வாசி பார்க்கணும். அரசாங்க கொள்வனவுகளில் ஏற்படும் 100 மில்லியன் அதிகரிப்பு, அரச ஜி அதிகரிக்கும் போது மொத்த கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதுவும் ஓகே. நாலாவது, அரச கொள்வனவுகளில் 100 மில்லியன் அதிகரிப்போம், வரியில் ஏற்படும் 100 மில்லியன் அதிகரிப்போம். அப்ப கொள்வனவும் அதிகரிச்சு வரியும் அதிகரிக்குமாயிருந்தா மொத்த கேள்வியில் என்ன செய்யாது? அதிகரிப்பு ஏற்படாது. அஞ்சாவது, அரச கொள்வனவுகளில் 100 மில்லியன் அதிகரிப்பும், அரச கொள்வனவு 100 மில்லியன் கூடும்போது மொத்த கேள்வி கூடும், வரியில் ஏற்படுற 100 மில்லியன் வீழ்ச்சியாலையும் மொத்த கேள்வி கூடும். ஸோ மொத்த கேள்வி வந்து டபுளா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது வெள்ளத்தையும் விட இதுல வந்து மொத்த கேள்வி என்ன செய்யுது? கூடுதலா அதிகரிப்புன்னு ஏற்படுது. அஞ்சாவது விட. 50வது கேள்வியை பாருங்க. பொருளாதாரம் ஒன்றின் பேரின பொருளாதார மாறிகள் தரப்பட்டுள்ளது. இங்க வந்து சி 4000, வைடி 7000, டிஆர் மாற்றல் செலவு தந்துக்கிறாங்க 100, எம் தந்திக்கிறாங்க 2000, எக்ஸ் தந்திக்கிறாங்க 1800, வரி தந்திக்கிறாங்க 250. இதுல கேட்டிக்கிறாங்க மொத்த வெளிப்பாய்ச்சலின் பெறுமதி யாதுன்னு கேட்டிக்கிறான். அப்ப மொத்த வெளிப்பாய்ச்சலின் பெறுமதி எஸ் டி எம் தான் மொத்த வெளிப்பாய்ச்சல்னு சொன்னேன். இந்த டீல இருந்து நீங்க என்ன செய்வீங்க? டிஆரை மைனஸ் பண்ணுவீங்க. டி மைனஸ் டிஎம். ஸோ எஸ்டிஎம், எஸ்ஸுக்கு வந்து எங்களுக்கு வைடி மைனஸ் சி எஸ், வைடி மைனஸ் சி எஸ். அப்போ 7000த்துல இந்த 4000 கழிச்சா 3000 சக டீல இந்த டிஆரை கழிச்சா டி 250, டிஆரும் தந்திக்கிறாங்க 100. அப்ப 250ல இந்த 100 கழிச்சா 150 சக எம் 2000. 3000 2000 5000, 5150 முதலாவது விட சரியான விட. அப்போ ஓவராலா உங்களுக்கு ரெக்கார்டிங் 1 பிளஸ் இந்த ரெக்கார்டிங்கையும் சேர்த்து உங்களுக்கு ஓவராலா 50 கேள்வி. 50 கேள்வியில உள்ள டெக்னிக்ஸ் எப்படி நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கணும், ஒரு பெருக்கி வர சந்தர்ப்பத்துல நீங்க எப்படி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பந்தி அமைப்புல கேள்வி தரப்படுற சந்தர்ப்பத்துல, இப்ப இவ்வாறு ஒரு பந்தி அமைப்புல எல்லாம் கேள்வி தராங்கன்னு சொன்னா தந்திக்கிற டேட்டாவை நீங்க அப்படியே விசிபிள் பண்ணி, அதாவது இந்த கேள்வி அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டு ஆன்சர் தேடுறீங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ தந்திக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட்டுக்கு ஷார்ட்டா எழுதுங்க. எழுதிட்டு நீங்க விடையை கண்டுபிடிங்க. அதே மாதிரி இப்படி ஒரு கேள்வி தரப்படுற சந்தர்ப்பத்துல இப்ப நம்ம இந்த எம்பிசியிட கேள்வி ஒண்ணு செஞ்சோம், இந்த சி ஈக்குவல் இந்த மாதிரி கேள்வி என்ன செஞ்சோம். ஸோ இப்படி கேள்வி தரப்படுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஸோ டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதி, இப்போ எம்பிசி கூட்டிட்டு போகும்போது என்ன நடக்குது, இல்லாட்டி வந்து வைடிக்கு 2 3 டேட்டாவை 1000 2000 2 டேட்டாவை போட்டு சிஏ கண்டுபிடிச்சி என்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னு பார்க்கறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ இப்படி தரப்படுற சந்தர்ப்பத்தில் இதில் என்ன சொல்லப்பட்டிக்குது அப்படிங்கிறத ஷோர்ட்டா எழுதி எடுத்து செய்யறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேள்வியை நீங்க கேள்வியாவே வச்சுக்கிட்டு ஆன்சர் தேடுற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஆன்சரை சரியான முறையில கண்டுபிடிக்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். சில பேர் நினைப்பீங்க டைம் போகுது, எனக்கு டைம் போதாது, டக்குன்னு ஆன்சரை கண்டுபிடிக்கணும், அதுக்காக வேண்டி நான் வந்து ஷோர்ட்டா செஞ்சு பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நினைப்பீங்க. எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரப்படுற நேரம் தாராளமா போதும். நீங்க அழகா நிதானமா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எந்த அளவுக்கு இப்ப நீங்க 50 கேள்வியும் சடனா செஞ்சுட்டு போறதை விட ஒரு 35 கேள்வியை நிதானமா வாசிச்சு பெஸ்டா செய்யறது நல்ல விஷயம். இப்ப நீங்க படிக்கிற விஷயங்களை விளங்கி படிங்க, ஆழமா படிங்க. எல்லாத்தையுமே பாடமாக்கணும், எல்லாத்தையுமே நான் பாடமாக்கி தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா படிக்கிறதுல நிறைய கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாம ப்ராக்டிக்கலான விஷயங்கள், சின்ன சின்ன டெக்னிக்ஸ், என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ன்றத விளங்கி டைமை சரியா மேனேஜ் பண்ணி எக்ஸாமுக்கு அழகா ரெடி ஆகுங்க. ஸோ உங்களுக்கு தந்திக்கிற ரெக்கார்டிங் 1 பிளஸ் ரெக்கார்டிங் 2 இந்த 50 எம்சிக்யூ வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அதோட ஃபீட்பேக்கையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏதாவது விளங்காம இருந்தால் ஸ்கிரீன்ஷாட்டோட என்கிட்ட கேளுங்க. சும்மா சும்மா எல்லாம் கேட்காம ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கேளுங்க.
உங்களுக்கு வேற ஏதாவது தேவை, வேற ஏதாவது பாடம் கிளியர் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் நீங்க வந்து அதையும் மென்ஷன் பண்ணுங்க, அதையும் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இது வந்து தேவையான ஆட்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாமிக்கும். ஸோ ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டமாக நினைச்சு இதை வந்து நீங்க தேவையான எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க.